ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எம்டி பிரியாணி அன்னதானத்துக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப மசாலா போட்டு அன்னதானத்துக்கு வந்து ஒரு எம்டி பிரியாணி சூப்பராக சிம்பிளாக பண்ண போகிறோம். வெங்காயம் வெட்டி வச்சுருவாங்க. போட்டு 4 அழகாக கரைச்சி போட்டிருக்கேன் அன்னதானத்துக்கு. இந்த வெங்காயம் நல்லா சிறக்க வதங்கும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிட்டோம். எப்பவுமே பிரியாணி செய்கிறப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம ஊற்றுற நெய்யோட வாசனை கம்மாளிக்குது. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். தக்காளி அரைச்சி சேர்க்குறப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ வெட்டி வச்ச கொத்தமல்லியும் இதுலேயே போட்டுடணும். இந்த டைம்லேயே சேர்த்துடலாம். வெட்டி வச்சு புதினா இல்லை இன்றைக்கி. கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஒரு தொழவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமுக்கு வந்து தண்ணி எல்லாம் சேர்த்துடுறோம். அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்துட்றேன். ஏன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்க்கல, இதில் அப்பயே ஒட்டுக்காவே சேர்த்துறேன். எனக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. 7 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம். நல்லா அரிசி தண்ணி எல்லாமே ஒன்று சேர்த்துறேன். ஆனால் சூப்பராக வரும், மனம் நல்லா வரும். பாருங்கள், இதில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. ரெடி ஆகட்டும். எப்படி இருக்குது நம்ம சூப்பரான எம்டி பிரியாணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிராக அதை பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சை அரிசி, சீரக சம்பா எதுவுமே யூஸ் பண்ணல. சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.